2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலோட 5 கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஒவ்வொரு கட்ட தேர்தலின் போதுமே பாஜக புது வியூகங்களை பிரச்சாரங்களா முன்னெடுத்துட்டு வந்தாங்க. இதுல காங்கிரஸோட முக்கியமான வியூகங்கள் என்னவா இருந்தது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். வளர்ச்சி தான் முதல் வியூகமே. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் காங்கிரஸ் முற்றிலுமா வளர்ச்சி குறித்து தான் அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு போனாங்க. பாஜகவை போல ஒவ்வொரு கட்ட தேர்தலுமே புது வியூகங்கள் அப்படின்னு காங்கிரஸ் எதையுமே வகுக்கல. அவங்களோட தேர்தல் அறிக்கை மற்றும் திட்டங்களை மட்டுமே முன் வச்சு இந்த தேர்தலை அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதிகாரப்பூர்வமா அவங்களோட தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பே பெண்கள், விவசாயிகளுக்கு முக்கியமான 5 வாக்குறுதிகள் அப்படிங்கிற விஷயத்த அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க. அதன் பின் தான் முழுமையான தேர்தல் அறிக்கையுமே வெளியானது. வெளியான அந்த தேர்தல் அறிக்கை பலரிடம் வரவேற்பு பெற்றது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களே இந்தியா கூட்டணியோட கதாநாயகன் இந்த தேர்தல் அறிக்கை தான் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த தேர்தல் அறிக்கை அடிப்படையில தான் பாஜக பல விமர்சனங்களை முன் வச்சாங்க அப்படிங்கிறது வேற கதை. காங்கிரஸோட முக்கிய தலைவரா கருதப்படும் ராகுல் காந்தியும் இந்த திட்டம் அடிப்படையில தான் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை முன் வச்சாரு. குறிப்பா அறிக்கையில இருக்கக்கூடிய திட்டங்களை பெருவாரியான மேடைகள்ல அவரு முழங்கி இருந்தாரு. மேலும் இந்தியாவில் நிலவக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனையை இந்தியா கூட்டணி எப்படி சரி செய்யும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தா அது என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வரும் அப்படிங்கிற விஷயத்த முழுமையா தேர்தல் பிரச்சாரத்துல முன் வச்சிருந்தாரு. இப்படியா திட்டத்தின் அடிப்படையில தேர்தல் வியூகங்களை வகுத்த காங்கிரஸ் பாஜக மீதும் கடுமையான சாடல்களை செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அவங்க வச்ச முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1. பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சா அரசியல் சாசனம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. 2. தேர்தல் பத்திரம் தொடர்பா உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பும் காங்கிரசுக்கு சாதகமா வந்தது. இதனால பாஜக மீது இந்தியா கூட்டணி கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. 3. அதானி, அம்பானிக்கு பாஜகவோட இருக்கும் உறவு என்ன அப்படிங்கிறத பற்றியுமே காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கடுமையான விவாதங்களை முன் வச்சிருந்தாங்க. இதனால மோடியே மேடையில அதானி, அம்பானி குறித்து பேசுவதற்கான ஒரு சூழல் உருவாச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இந்தியாவை எக்ஸ்ரே செய்ய போவதா ராகுல் காந்தி கூறியிருந்தார். இதனை பெரும் விவாத பொருளா மாத்துச்சு பாஜக. குறிப்பா எக்ஸ்ரே எடுக்க போறதா காங்கிரஸ் சொல்றாங்க. அப்படி எடுத்தா உங்களோட சொத்துக்கள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படியான வாதத்தை மோடி முன் வச்சிருந்தாரு. இது பெரும் பேசு பொருளானது. இப்படியா பாஜக மேல காங்கிரஸ் வச்ச குற்றச்சாட்டு அவங்களுக்கு கை கொடுத்ததா அப்படிங்கிறது பெரும் கேள்விதான். அமைதிதான் காங்கிரஸோட முக்கியமான வியூகமே. பாஜக எழுப்பிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு பதிலளிப்பதற்கு பதிலா அமைதியா இருந்துச்சு காங்கிரஸ் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்படுது. குறிப்பா சிஏ சட்டத்தை நாங்க ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவோம் அப்படின்னு திட்டவட்டமா பாஜக தெரிவிச்சது. இதற்கு எதிர்க்கட்சிகள் பலரும் தங்களோட கருத்துக்களையும் எதிர்ப்புகளையும் பதிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் பொறுத்தவரையிலும் பெரிய எதிர்ப்பு அப்படிங்கறத அவங்க காட்டலன்னு சொல்லலாம். அவங்க கிட்ட இந்த கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா தேர்தல் அறிக்கையில சிஏ சட்டத்தை நாங்க அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கோமே அப்படிங்கிற பதில தான் முன்வைக்கிறாங்க. ஆனா மேடைகள் தோறும் கடுமையா இதை விமர்சிச்சு அவங்க பேசியிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. ஆனா மேடைகள்ல, குறிப்பா பிரச்சார மேடைகள்ல இந்த சட்டத்தை எதிர்த்து அழுத்தமா தங்களோட குரலை பதிவு செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. ஆனா இந்த தயக்கத்துக்கு பின்னாடி ஹிந்து வாக்கு வங்கி பாதிக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அதனாலதான் வெளிப்படையா இதை எதிர்க்கல அப்படிங்கிற கருத்தை அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க. அதே போல காங்கிரஸ் வெளிநாடு வாழ் தலைவரான சாம் பிட்ரோடா கூறிய கருத்து பெரும் சர்ச்சையா வெடிச்சது. குறிப்பா இந்தியாவோட பன்முக தன்மையை பேசும் விதமா சாம் பிட்ரோடா கூறிய கருத்தை நிற அரசியல்னு திரிச்சு மோடி பேசியதா குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா அவர் அடிப்படையில நிற அரசியலை பேசல அப்படிங்கறத தெரிஞ்சுமே காங்கிரஸ் அவரை கட்சியிலிருந்து விலகுவதற்கு சம்மதத்தை தெரிவிச்சிருந்தாங்க. எங்க சாம் பிட்ரோடாவை ஆதரிச்சு பேசணும் அப்படின்னா பாஜக மேலும் விமர்சனங்களை முன்வைப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு இதுல இருந்து சற்றே விலகி காங்கிரஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற பேச்சு தான் அப்போ அடிபட்டுச்சு. தென்னிந்தியாவில் அனைத்து விதமான தேர்தல்களும் முடிஞ்ச பிறகு தற்போது வட மாநிலத்துல மட்டும்தான் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் வடக்கு தெற்கு அப்படின்னு பிரிச்சு பிளவுவாத அரசியலை மோடி பேசி இருந்தாரு. இதற்குமே தென்னிந்திய தலைவர்கள் பலரும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் இதற்கு எந்த ரியாக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. அதே போல பாகிஸ்தானோட முன்னாள் அமைச்சர் ஒருவர் ராகுல் காந்தியை ஆதரிக்கிறதா தெரிவிச்சிருந்தாரு. இதனால பாஜக
பாகிஸ்தான் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதா விமர்சனங்களை முன்வச்சு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டாங்க. ஆனா இதுக்குமே கடுமையான விமர்சனத்தையோ இல்ல எதிர்வினையோ காங்கிரஸ் செய்யல அப்படிங்கிறதுமே இங்க நம்ம உற்று நோக்கணும். காங்கிரஸ் மௌனத்தோட பின்னணி என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த 7 கட்ட தேர்தலையுமே புது புது வியூகங்களை கையில் எடுத்து பாஜக சந்திச்சுட்டு வர்றாங்க. சொல்ல போனா இந்த பிரச்சார பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் தேர்தல் ஆணையத்துக்கு நிர்பந்தத்தை கொடுத்து 7 கட்ட தேர்தல்களையுமே ஒரு கால இடைவெளியில அவங்க நடத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா காங்கிரஸ் கிட்ட இந்த மாதிரியான தனித்தனி வியூகங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. பாஜக சொல்லக்கூடிய சில குற்றச்சாட்டுகளுக்கு இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய பிற கூட்டணி கட்சிகள் தான் பதில சொல்றாங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு, அதாவது மத அடிப்படையில இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் திட்டமிட்டு இருக்கிறதா மோடி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. குறிப்பா அரசியலமைப்பு சட்டத்துல இல்லாத ஒரு விஷயத்தை காங்கிரஸ் கொண்டு வருது அப்படின்னு சாடி இருந்தாரு. இதற்கு காங்கிரஸ் பெரிதா ரியாக்ஷன் கொடுக்கல, மேலோட்டமா மட்டுமே அதை விமர்சிச்சு கடந்து போயிட்டாங்க. ஆனா இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் தான் இதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸோட மௌன பின்னணியில பாஜகவோட வாக்கு வங்கி அரசியல்ல தங்களை முழுமையா அர்ப்பணித்து இருக்காங்க அப்படின்னு தான் நாம சொல்லணும். அதனாலதான் சில விஷயங்கள்ல நம்ம கருத்து கூறுனா நம்மளோட வாக்கு வங்கியில அது பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற குழப்பத்திலேயே பல நேரங்கள்ல காங்கிரஸ் அமைதியா இருந்துருது. இதனாலதான் மோடி வைக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகளுக்கு இவங்க பதிலளிக்காமையே விட்டுறாங்க. காங்கிரஸோட இந்த மௌனம் யாருக்கு சாதகமா அமைய போகுது? இந்தியாவில் தற்போது வர 5 கட்டமான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கறத அக்கட்சியோட தலைமை வரையுமே உணர்ந்துதான் இருக்காங்க. அதனால பாஜக 400 அப்படின்னு தொடங்கிய தேர்தல் பிரச்சாரம் சற்றே வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இது முற்றிலுமா இந்தியா கூட்டணி மற்றும் காங்கிரஸால நடந்ததா அப்படின்னு கேட்டா அது கேள்விதான். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்தியா கூட்டணி முக்கியமான வேலையை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இதுல பெருவாரியா மக்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டு பாஜகவுக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்ததாதான் பலரும் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பா இந்த தேர்தல் தொடங்கும் போது பல வியூகவியலாளர்களுமே பாஜக பெரிய வெற்றியை பெறும், இந்த முறையுமே அவங்க பெரிய வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 5 கட்ட தேர்தல் முடிந்திருக்கும் இந்த நிலையில அவங்களுமே தங்களோட கருத்துக்களை மாற்றி மக்களிடம் புதுசா ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. ஆனா இதனால ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துடுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டா அதை நம்ம இப்போதைக்கு கணிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்த போதிலும் காங்கிரஸ் சற்றே பலமான தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து இருந்தா அதிருப்தி வாக்காளர்கள், அதாவது பாஜக மேல இருந்த அதிருப்தி மற்றும் குழப்பத்தில் இருந்த மக்களை அவங்க பக்கம் ரொம்ப எளிமையாவே ஈர்த்திருக்க முடியும். ஆனா இது மிக சிறிய அளவுல மட்டுமே கடந்த காலத்துல காங்கிரஸ் செஞ்சிருக்கு. ஆனா இன்னும் 2 கட்ட தேர்தல் அப்படிங்கிறது பாக்கி இருக்கு. குறிப்பா முக்கியமான மாநிலங்கள் எல்லாமே இந்த 2 கட்ட தேர்தல்ல தான் அடங்கி இருக்கு. எனவே காங்கிரஸ் இன்னும் தீவிரமா பிரச்சாரத்தை முன்னெடுத்தா அதிக இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி கட்சிகளோட இந்த பிரச்சார வியூகங்கள் மற்றும் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய மாற்றம் இந்த தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள் வரும் வரை நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.